ஹலோ கைஸ், வெல்கம் பேக். டே 3 பள்ளின்னு பார்க்கலாமா? இந்த சைட் சீயிங் பஸ்ஸை பார்த்தோங்க, செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, எங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் பஸ்ஸும் கரெக்டாக ஏறி நெக்ஸ்ட் போன ஸ்பாட் இது தாங்க. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஏற்கனவே பார்த்த இடமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க. ப்ளஸ் எங்கேயுமே நாங்கள் எடுத்தோம். ஏன்னா இந்த வியூ மட்டும் நல்லா இருந்தால் போகாது, நாங்களும் அதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ட்டு ஒரு கப்பல் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் நிறையா ஷாப்ஸ் இருந்ததுங்க. அதை நாங்கள் அப்படியே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்த ஸ்பாட் இது தான். அப்புறம் பிரிட்ஜு கிட்டே வந்தோன்னா ஒரு இது போயிட்டு இருந்ததுங்க, போட்டு. அந்த போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரில. அப்புறமா இந்த வியூஸ் எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு பார்த்தா இன்னொரு போட் ரிட்டர்ன் வந்திருந்து. அப்போ தான் தெரிஞ்சுது டூரிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டுமே அவங்க அலோவ் பண்ணுறாங்க, சைட் சீயிங் பஸ் இல்லாமல். சரி, இதை நம்ம ஒரு மெமரியாக வச்சுக்கணுன்ட்டு நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்தோங்க. செல்ஃபி மட்டும் போதுமா, எங்கள் இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணும்ல அப்படின்ட்டு நானுமே எடுத்தேன், அவங்களும் எடுத்தாங்க. ப்ளஸ் கப்பல் ஃபோட்டோ இல்லாமலா, அவங்களுக்கு கப்பல் ஃபோட்டோ எடுத்தோம். என் கப்பல் இல்லைங்களே, கொஞ்சம் நோருங்க அப்படின்ட்டு நாங்களும் கப்பல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பேசிகிட்டே நாங்கள் இறங்கி போகும்போது நிறைய எல்லோ ட்ரீஸ் பார்த்தோம். ஆட்டம்க்கான மெமரி வேணும்லன்னு அங்கேயுமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போகணுன்னு ஸ்டே டியூன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் ஞாபகம் வந்துன்னா எனக்கு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணுன்னா என்னை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.